வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நாம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன அந்த வலைபேச்சு சேனல்னு ஒன்று இருக்குதுல்ல, அவங்களுக்கு சில பட்ட பெயர்கள்லாம் வந்து நம்ம ஓட்டு எலெக்ஷன்லாம் நடத்தி நம்ம செலக்ட் பண்ணோம். அதில் குறிப்பாக வந்து இப்போ ஓட்டு வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். அதில் குறிப்பாக அந்த நாய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஜித் அவர்களை பற்றியும், அஜித் படத்தை பற்றியும், அஜித் ரசிகர்களை பற்றியும் தப்பு தப்பா பேசி பேசி எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசி போட்டுட்டு இருக்கானுங்க. குறிப்பாக அந்த விடாமுயற்சி படம், இதெல்லாம் என்ன படம்? இது ஒரு படமே கிடையாது, மொக்க படம். இந்த படம் எடுத்தது வேஸ்ட்டு, விடாமுயற்சி வீண் முயற்சி அப்படிங்கிறானுங்க. நான் இந்த சமயத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன். இவனுங்களை பெத்ததே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா செஞ்ச வீண் முயற்சி. விடாமுயற்சி படம் விஸ்வரூப வெற்றி. அஜித் அவர்கள் இன்னைக்கு பிறந்து எங்கேயோ பல சாதனைகளை பண்ணி யாரும் தொட முடியாத உச்சத்தில் இருக்கிறாரு. சினிமான்னு மட்டும் இல்லை, கார் ரேஸு, பைக் ரேஸு, துப்பாக்கி சொல்றது, ட்ரோன் வடிவமைப்பு, தமிழ் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய நடிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஒரு நடிகர் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சுக்கிறார் அப்படின்னா அது திரு அஜித்குமார் அவர்கள் தான். அதனால அவர் பெயரை சொல்லக்கூட இந்த பரதேசி நாய்களுக்கு தகுதி கிடையாது. குறிப்பா இந்த ஆய் தின்னி அந்தணன், பி தின்னி பிஸ்மி, சல்லிப்பய சக்திவேல், இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ நம்ம இது பண்ண போறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ங்க குட் பேட் அக்லி படம் 75 கோடி ரூபா வரைக்கும் லாஸு அப்படின்னு சொல்லி இப்போ உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவ்வளோ நாள் விடாமுயற்சி படம் 200 கோடி தயாரிப்பாளருக்கு லாஸு அது இதுன்னு சொல்லி இப்போ தொடர்ந்து எல்லா சேனல்லையும் போட்டுட்டு வரானுங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு குட் பேட் அக்லி 75 கோடி ரிலீஸுக்கு முன்னாடியே லாஸு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேடுகட்ட பொழப்ப பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த ஆய் தின்னி அந்தனனும் பி தின்னி பிஸ்மியும் இவனுக்கு 75 கோடி லாஸ்ன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா நெருங்கிய வட்டாரத்துல வந்துச்சா. நெருங்கிய வட்டாரம்னா யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது ஜப்பான், துபாய் அப்படிங்கிறாங்க. அங்க யாரு இருக்காங்கன்னா இவங்க பொண்டாட்டிக்கு இன்னொரு புருஷங்க இருக்கிறாங்களான்னு தெரியல. கேட்டா ஜப்பான், துபாய் அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருக்கிறானுங்க. மானங்கட்ட பயலுங்க. இவனுக்கு எப்படி தெரியுமா, இவனுக்கு இந்த சேனலே பாத்தீங்கன்னா உருவாக்குனது இவனுங்களுக்காக உருவாக்குனது இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட நடிகருக்காக உருவாக்கின சேனல் தான். அங்கிருந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் மாசம் இவங்களுக்கு தனியாக வந்துட்டு இருக்குது. தன்னை உயர்த்தி சொல்வதற்காகவும் திரு அஜித் அவர்களை தாழ்த்தி பேசுவதற்காகவுமே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான். நீங்க இவங்களோட எல்லா வீடியோவும் பாருங்க. இந்த ஆய் தின்னி அந்தனனும் பி தின்னி பிஸ்மியும் இந்த மாதிரி தான் உட்காந்து எல்லா சேனல்லையும் பேசிட்டு இருக்கிறானுங்க. விடாமுயற்சி வீண் முயற்சியான்னு கேட்டீங்கன்னா இவனுங்க பிறந்ததுதான் வீண் முயற்சி. இவங்க அப்பா அம்மா பண்ண அந்த வீண் முயற்சி வேஸ்ட்டு. இந்த பூமிக்கே பாரமா இருந்துகிட்டு அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ரஜினி ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள், சிம்பு உட்பட அதாவது குறிப்பிட்ட ஒரு ஹீரோவை தவிர்த்து மற்ற எல்லா ஹீரோவையுமே மட்டம் தண்டி பேசுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திரு அஜித்குமார் அப்படின்னாவே இவங்களுக்கு கொஞ்சம் கூட வயிற்றுச்சல் பொறுக்க முடியாம பயங்கரமா கதறுவானுங்க. இப்ப விடாமுயற்சி படம் மக்கள் கூட்டம் எல்லா தேட்டர்லயும் போயிட்டு இருக்குது. இவனுங்க உட்காந்துக்கிட்டு படம் மொக்க, படம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பொறுக்கி தின்னுட்டு ஏதோ ஒரு கக்கூசில போயிட்டு ஆய் தின்னி அந்தனனும் பி தின்னி பிஸ்மியும் கக்கூசில போய் எதையோ சாப்பிட்டுட்டு இங்க கதர்னு கதறிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களும் என்ன யோக்கிங்குது? இவனுங்களும் இந்த படத்தை உண்மையிலேயே இவனுக்கு பார்த்தானுங்களா? இந்த படம் என்ன பேஸ்ல இருக்குது? இது ஒரு குடும்ப படம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த நாய்ங்க என்ன சொல்றானுங்க, இந்த படத்துக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, படம் படுத்துருச்சு, டிக்கெட்டே புக்கிங் இல்லை அப்படிங்கிறானுங்க. டே எச்சக்கல நாய, போய் புக் மை ஷோல டிக்கெட் புக்கிங் எடுத்து பாரு. ஒரு மணி நேரத்துக்கு 2000 பேர் 3000 பேர். இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆகுது. இன்னைக்கு 10ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்னைக்கு போய் நீ எடுத்து பாரு எத்தனை பேர் புக் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. வாய்க்கு வந்ததெல்லாம் சும்மா அடிச்சு விட்டு வட சொல்றது, இந்த வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. நீ ஒரு ஆய் தின்னி, நீ ஒரு பீ தின்னி, இன்னொரு சைடுல ஒரு சனி மூலையில ஒரு பரதேசி யோகா வச்சிருப்பீங்களா, அவன் பேர் சல்லிப்பையன் சக்திவேலு. அவனுக்கு சாமான் சக்திவேல்னு கூட ஒரு பேர் இருக்குது. சரி, இருந்தாலும் எனக்கு அதுதான் பிடிச்சிக்குது. இந்த பேருக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு ரிசல்ட் நாளைக்கு தாண்டி வருது. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் எந்தெந்த பேர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த லிஸ்ட்ல ஆய் தின்னி அந்தணன், அந்தப்புற அந்தணன் 2 பேர் உனக்கு. இவனுக்கு பி தின்னி பிஸ்மி, பீலா பிஸ்மி 2 பேர் உனக்கு. இவனுக்கு சல்லிப்பையன் சக்திவேலு, சாமா சக்திவேலு, மொத்தம் உனக்கு 2 பேர். எல்லாத்துக்கும் 2 பேர் இருக்கு. இதுதான் இப்ப டாப்ல ஓட்டு போயிட்டு இருக்குது. நாளைக்கு செலக்ட் ஆகட்டும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் நிறைய நடிகர்கள் 2 பட்டம்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு 2 பட்டத்தை கொடுத்துட்றோம். உனக்கெல்லாம் உண்மையிலேயே உங்க 3 பேருக்கும் குடும்பம் இருக்கா, என்ன ஏது என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க மனுஷனா இருந்தா தானே உங்களுக்கு குடும்பம் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு குடும்பம் குட்டி எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
எப்படா அது உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மனுஷனை வந்து தரக்குறைவா பேசி அதில் வந்து பொறுக்கி தின்னு வாழ்றதுக்கு நீங்களாம் வந்து சத்தியமா வந்து செத்துறலாம். இன்னொரு கேள்விப்பட்டேன், இந்த ஆயத்தினி அந்தணன், பீலா பிஸ்மி இவங்கெல்லாம் வந்து பாலியல் தொழில் வந்து நடத்துவதாக வந்து ஒரு சம்பவம் எனக்கு வந்து நெருங்கிய வட்டாரத்துல வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இவனுக்கு சொல்ற மாதிரி தான் ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, இவனுக்கு 2 பேருமே இந்த ஆயத்தினி அந்தணனும் பீத்தினி பிஸ்மியும் வந்து நைட்ல மாமா வேலை பாக்குறாங்க, கூட்டி கொடுத்து பொழைக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய நியூஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும். தெரியல அது உண்மையா பொய்யா தெரியல. அந்த மாதிரி நெருங்கிய வட்டாரத்துக்கு வந்து நமக்கு வந்து நியூஸ் வந்தது. அதே மாதிரி இந்த ஆயத்தினி அந்தணனும் பீத்தினி பிஸ்மியும் விடாமுயற்சி வந்து 200 கோடி நஷ்டங்க அப்படிங்கிறானுங்க. யாரும் அவங்க அப்பவும் போய் பாட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. விடாமுயற்சி 200 கோடி நஷ்டம் அப்படின்னு. ஏன்னா விடாமுயற்சி படத்தோட பட்ஜெட் வந்து 180 கோடி இருந்து 225 கோடி அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, 225 கோடியே வச்சுக்கோ. விடாமுயற்சி படத்தோட அந்த ஓடிடி ரைட்ஸ் வந்து 100 கோடிக்கு போயிருக்குது. சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி 75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 175 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க. மீதி எத்தனை கோடி இருக்கும்? 50 கோடி. 50 கோடியில இது வரைக்கும் இந்த 4 நாள் வசூல் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கு விடாமுயற்சி படம். உலகம் ஃபுல்லா 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அந்த 100 கோடியில நெட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு இருக்கும்? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு 10%, தேட்டருக்காரங்களுக்கு ஒரு 20% கழிச்சிட்டா கூட மீதி வந்து 70 கோடி வரும். இப்பவே வந்து தயாரிப்பாளருக்கு வந்து 20 கோடி லாபம். நீ வந்து 20 கோடி லாபத்தை கூட விட்டுரு. அவங்க போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. 50 கோடினா கூட வச்சுக்கா, 70 கோடி வேணும், 50 கோடி கூட வச்சுக்கா, போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. இதுக்கு மேல வரதெல்லாம் எல்லாருக்குமே லாபம் தான். நீ எந்த ஒரு இதுல வந்து இந்த ஆயத்தினி அந்தணனும் பீத்தினி பிஸ்மியும் வந்து விடாமுயற்சி படம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி உட்காந்து கூவுன்னு கூவிட்டு இருக்கிறீங்க. போட் படம் வந்து 5000 கோடிங்கிறீங்க, 4000 கோடிங்கிறீங்க, 3000 கோடிங்கிறீங்க. நீங்க அடிச்சு விட்ட பொய்யெல்லாம் உலகத்துக்கே தெரியும். எப்படி இவனுங்களுக்கு வந்தா ரத்தம், நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீ விட்ட உருட்டு இந்த வாரிசு படம் 120 கோடி தான் வசூல் பண்ணிக்குது. இவனுங்க வந்து 370 கோடி 400 கோடி அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த தயாரிப்பாளர் 120 கோடி தாங்க ரொம்ப நஷ்டம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சம்பளமே 40 கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில திரு விஜய் அவர்கள் மீதோ வேற நடிகர்கள் மீதோ எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது, கோபமும் கிடையாது. நான் நடிகர்களை பத்தி பேசுறதில்ல, விஜய் பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பேசுறது இல்ல. ஆனா இந்த நாய்ங்க பண்றதுக்கு நாங்க அஜித் ரசிகர் சார்பா நான் வந்து திருப்பி கொடுக்குறோம், அவ்வளவுதான். இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து விஜயை தாக்குறதோ அந்த மாதிரி எதுவும் பேசவோ நாங்க இது கிடையாது. இது இந்த எங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, இந்த நாய்ங்க வந்து பொய்யா ஒட்டிட்டு இருக்கிறானுங்களே. இது வந்து நான் வந்து ஒரு அஜித் ரசிகனா மட்டும் சொல்லல, ஒரு ரஜினி ரசிகனா சொல்றேன், ஒரு சூர்யா ரசிகனா சொல்றேன், ஒரு தனுஷ் ரசிகனா சொல்றேன், ஒரு சிவகார்த்தி ரசிகனா சொல்றேன். நீங்க வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் பண்றீங்க. தமிழ் சினிமாவே பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மயிறு மாரி பேசுவானுங்க, ஒரு மயிரும் தெரியாது. டைரக்ஷனா என்னன்னு தெரியாது, திரைக்கதைனா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் நேரில் போய் சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டானுங்க. சினிமாவை பத்தி ஒரு மயிரும் தெரியாம இவனுங்களும் நெருங்கிய வட்டாரம், அந்த வட்டாரம், அது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் உருட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க பணம் வாங்குறவங்களோ அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கொண்டாந்து 10 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு ஓட்டுவானுங்க பரதேசி பசங்க. இந்த ஆயத்தினி அந்தணனுக்கும் பீத்தினி பிஸ்மிக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க வந்து இந்த ஆய் பி இதை திங்கிற வேலையை மட்டும் பாருங்க. தயவு செஞ்சு இங்க வந்து நீங்க அஜித் ஃபேன்ஸுக்கு எதிராக எதுவும் பேசிக்கிட்டு அஜித் அவர்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு தொடர்ந்து இதே மாதிரி ஈடுபட்டு வரீங்க. உங்களுக்குலாம் வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வந்து இதுக்கு மேல வரும். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கடா பரதேசி நாய்ங்களா, உங்களால முடிஞ்சதை பாருங்க. உங்க மானத்தை நடுத்தருவில் இழுத்து விடுறதுதான் என் வேலை. உங்களோட பல அந்தரங்க வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. இப்போ எல்லா சேனல்லையும் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இவனுக்கு வந்து லைக் கிட்ட 5 லட்ச ரூபா பிச்சை எடுத்துக்கிறானுங்க விளம்பரம் அவங்க சேனல்ல போடுறதுக்கு. அவங்க தரலன்னு சொன்ன உடனே இப்படி வந்து கூவிட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தை கழுவி ஊத்தணும்னு சொல்லி பணமும் வாங்கியிருக்கானுங்க. இதெல்லாம் தாங்க காரணம். இந்த ஆயத்தினி அந்தணன் பீத்தினி பிஸ்மி இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொல்றேன் எதுவுமே கிடையாது. பணத்தை தூக்கிட்டா என்ன வேணா பண்ணுவானுங்க. வாயில எதை வச்சாலுமே சாப்பிடுவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவனுக்கு. வாயில வந்து ஏதோ பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு உங்க வாயெல்லாம் உட்காட்டினா தான் வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அனைத்து சினிமா ரசிகர்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. தமிழ் சினிமாவுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். உங்க எல்லாம் போட்டு பொழக்கிறது வந்து தமிழ் சினிமா இப்போ வந்து ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ என் வீடியோ பார்த்தா கூட எப்பாடா நம்ம மனசுல இருந்தெல்லாம் போட்டு பொழக்கிறான்டா அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. சாவுங்க பரதேசி நாய்களா.